ஹாய் ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறநூல் தொடர்பான செய்திகளும் நாலடியாரும் பற்றி தான் பார்க்க போகிறோம். அறநூல்கள் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா 14 கீழ்கணக்கு நூல்களை சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சங்க கால இலக்கியங்கள்னு எதை சொல்கிறோம்? 14 மேல்கணக்கு நூல்களை சங்க கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இந்த சங்கம் மருவிய கால இலக்கியங்களை இருண்ட கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 அப்படின்னா 18 அப்படின்னு பொருள். அதாவது 14 மேல் கணக்கிலையாக இருக்கட்டும், 14 கீழ்கணக்கிலையாக இருக்கட்டும், மொத்தம் 18 நூல்கள் இருக்கும். 14 மேல் கணக்கு அப்படிங்கிறது 8 தொகையும் 10 பாட்டும். அதுதான் சங்ககால இலக்கியங்கள். 14 கீழ்கணக்குன்னு சொல்லப்படுற இந்த அறநூல்களில் 18 நூல்கள் இருக்கும். இது சங்க மரபிய கால இலக்கியங்கள்னு சொல்லப்படுது. இதில் நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பாடலில் திணை ஐந்தினை 50, ஐந்தினை 70. திணையில் 2 இருக்குது. திணைமொழி 50, திணை மாலை 150. ஓகேங்களா? திணைமொழி 50, திணை மாலை 150. அப்புறம் முப்பால்ங்கிறது திருக்குறள், கடுகம்னா திரிகடுகம், கோவைங்கிறது ஆசார கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், இந்நிலை, காஞ்சிங்கிறது முதுமொழி காஞ்சி, ஏலாதி, அப்புறம் கைநிலை அப்படின்னு மொத்தம் 18 நூல்கள் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இதோட காலம் பார்த்தோம்னா கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இந்த நூல்களை நீதி நூல்கள் அல்லது அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருண்ட கால இலக்கியங்கிறத மறந்துடக்கூடாது. அறம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்கன்னா அரு கூட்டல் அம்னு பிரிக்கிறாங்க. இந்த 14 கீழ்கணக்கு அப்படிங்கிற வழக்கை யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா மயிலைநாதர், பேராசிரியர் அப்படிங்கிற 2 பேர். ஓகேங்களா? 14 கீழ்கணக்கு நூல்களோட இலக்கணம் கூறுறது எதுன்னு பார்த்தோம்னா பன்னிரு பாட்டியல். 14 கீழ்கணக்கு நூல்களின் இலக்கணம் கூறுவது பன்னிரு பாட்டியல். நம்ம 14 கீழ்கணக்கில் 18 நூல்கள் இருக்குன்னு பார்த்தோம். இதில் அறநூல்கள் 11, அகநூல்கள் 6. ஓகேங்களா? புறநூல்ங்கிறது 1, அது களவழி 40. 14 கீழ்கணக்கு நூல்களுள் புறநூல் 1, அது வந்து களவழி 40. ஓகேங்களா? அதை தான் இப்போ பார்த்தோம். நீதி நூல்களுள் சிறியது எதுன்னு பார்த்தோம்னா இன்னா 40. ஓகேங்களா? நம்ம வந்து அறநூல்கள் 11ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதில் சிறியது இன்னா 40, பெரியது திருக்குறள். அகநூல்களில் சிறியது பார்த்தோம்னா கார் 40, பெரியது திணை மாலை 150. இரட்டை நூல்கள்னு சொல்கிறது இன்னா 40, இனியவை 40. மருந்து பெயரில் அமைந்த நூல்கள் 3, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. இந்த 3 நூல்களும் தான் மருந்து பெயரில் அமைஞ்சிருக்கும். திரிகடுகத்தில் 3 அறக்கருத்துக்களும், சிறுபஞ்ச மூலத்தில் 5 அறக்கருத்துக்களும், ஏலாதியில் 6 அறக்கருத்துக்களும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீதி நூல் கொத்து அப்படின்னு 10 நூல்களை சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி. இது வந்து ஔவையார் எழுதினது. வெற்றி வேட்கைங்கிறது அதிவீரராம பாண்டியனும், நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர், நன்னெறி சிவப்பிரகாசர் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. உலக நீதி, அறநெறிச்சாரம், அருங்கலச்செப்பு. இந்த 10 நூல்களும் நீதி நூல் கொத்து அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நாலடியார் பற்றி பார்க்கலாம். நாலடியார் இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் 2 400, அதாவது 2 400ன்னு சொல்லப்படுற நூல்கள் நாலடியாரும் பழமொழி 400. ரெண்டுலேயுமே 400 பாடல்கள் இருக்கும். நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நமக்கு தெரியும். இதை எழுதினவங்க சமண முனிவர்கள். ஓகேங்களா? சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் இந்த நாலடியார். இதில் 4 அடிகளால் இருக்கும். பாடல் வந்து பார்த்தோம்னா 4 அடிகளால் ஆயிருக்கும். 400 பாடல்களை கொண்டதால் இது 4 அடி 400ன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இது வந்து அறக்கருத்துக்களை கூறுற நூல் அப்படின்னு நமக்கு தெரியும். திருக்குறள் மாதிரி அறம், பொருள், இன்பம் அப்படின்னு முப்பால் பகுப்பு கொண்டது எதுனா நாலடியார். ஓகேங்களா? அறத்துப்பாலில் 13 அதிகாரங்கள், பொருட்பாலில் 24 அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் 3 அதிகாரங்கள் அப்படின்னு 3 பகுதிகள், அறம், பொருள், இன்பம்னு 3 பகுதிகளையும் 40 அதிகாரங்களையும் 12 இயல்களையும் கொண்டது. ஓகேங்களா? 12 இயல்களை கொண்டது. வெண்பாவால் ஆக்கப்பட்ட நூல் நாலடியார். ஓகேங்களா? நாலடியார் வந்து எதனால் ஆக்கப்பட்டிருக்கும்? வெண்பாவால். இதில் பாடல்கள் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா துறவரம் பற்றியும் நிலையாமை பற்றியும் அதிக பாடல்களை கொண்ட நூல் எதுனா நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் இது நாலடியார்.
முப்பெரும் அறநூல்கள்னு எதை சொல்கிறாங்க? திருக்குறள், நாலடியார், பழமொழி, நானூறு. இந்த நூல் வந்து முத்தரையரை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஓகே, இதை வந்துட்டு தொகுத்து அதிகாரம் வகுத்தவர். இதுக்கு அதிகாரம் 40 அதிகாரங்கள்னு பார்த்தோம்ல, இந்த அதிகாரங்களாக வகுத்தவங்க பதுமனார். கடவுள் வாழ்த்தை பாடினதும் பதுமனார் தான். ஓகேங்களா? முப்பாலாக பகுத்து அறம் பொருள் என்பம்னு முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் யாருன்னா தருமர். நூலிற்கு உரை கண்டவர்கள் 2 பேர். முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் தருமர். நூலிற்கு உரை கண்டவர்கள் 2 பேரில் தருமர், பதுமனார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எதுனா நாலடியார். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஜியு போப் 1893. நாலடியாரில் முதல் இயல் எதுனா துறவரவியல். நாலடியாரில் முதல் இயல் துறவரவியல். நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கியது நாலடியார் உரைவளம் என்னும் நூல். ஓகேங்களா? இதுக்கான வேறு பெயர்கள் நாலடி, நாலடி நானூறு, வேளாண் வேதம், திருக்குறளில் விளக்கம், குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லப்படுறது நாலடியார். ஓகேங்களா? அடுத்து புக்கில் இருக்க கண்டென்ட்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.